இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை வைத்து சொல்லுவோம் விலகுவதில்லை தேவன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். என் மேல் இருக்கிற சுமைகள் இருந்து எனக்கு நீர் விடுதலை தாரும். என் குடும்பத்தில் இருக்கிற வறுமை, என் குடும்பத்தில் இருக்கிற இல்லாமை, என் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள், சச்சரவுகள், தனிமைகள், போராட்டங்கள், வறுமைகள், பிசாசினுடைய எல்லா விதமான கட்டுக்கள் இருந்தும் இயேசுவே இந்த நாளில் எனக்கு நீர் விடுதலை தாரும். என் குடும்பத்துக்கு நீர் விடுதலை தாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும். நீங்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்கள் செபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். So tonight we are going to meditate on let us go 3 days journey. 3 நாள் பயணம் செல்வோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். Last week we meditated on how Moses asked Pharaoh to let the people go from Egypt to worship God. சென்ற வாரம் பார்த்தீர்கள் என்றால் மோயிசன் பார்வோன் அரசரிடத்திலே கேட்கிறார், இஸ்ராயேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து போக விடு, அவர்கள் இறைவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று. So they could offer sacrifice to God. இதன் வழியாக அவர்கள் இறைவனுக்கு பலி செலுத்த வேண்டும். What does it mean to offer sacrifice to God? இறைவனுக்கு பலி செலுத்துவதென்றால் என்ன என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். It means surrendering ourselves to God. எங்களை நாங்கள் இறைவனிடத்தில் அர்ப்பணிப்பது. Submitting to his will, அவருடைய விருப்பத்துக்காக எங்களை விட்டு விடுவது. And building a relationship with God. இறைவனுக்கு பலி செலுத்துவதென்றால் அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்துவது. ஆகவே மோயிசன் அவர்களிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், முதல்ல என் மக்களை போக விடு, எங்களுடைய மக்கள் இறைவனுக்கு பலி செலுத்தணும், அதாவது இறைவனோடு உறவு வளர்க்க வேண்டும், இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Notice that Moses did not ask Pharaoh, let them go to a promised land. நீங்கள் இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மோயிசன் அவர்களிடத்திலே என் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு போக விடு அப்படி என்று கேட்கவில்லை. Instead he asked permission to go and offer sacrifices. அதுக்கு பதிலாக என் மக்களை இறைவனுக்கு பலி செலுத்துவதற்காக போக விடு அப்படி என்று கேட்கின்றார். So why is that important, the sacrifice to God? அப்படின்றால் ஏன் இறைவனுக்கு பலி செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். Before God gives his people an abundant life, he first desire to keep them close to him. கடவுள் அவர்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட அந்த நிறைவான ஒரு வாழ்வுக்குள் அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக இறைவன் முதல்ல அவர்கள் என்னோடு நெருங்கி வர வேண்டும், என்னிடத்தில் அவர்கள் வர வேண்டும், எனக்குள் அவர் வர வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். இது மிக முக்கியமான ஒன்று. கடவுளோடு நாம் நெருங்கும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். கடவுளுக்கும் நமக்கும் உறவில்லாத நேரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது, கடவுளுடைய அருளை நம்முடைய வீட்டுக்குள் கொண்டு வர முடியாது. And also God wants his people to have a relationship with him, because only then can they truly experience the life God gives. கடவுள் அவர்களுக்கும் தனக்கும் ஒரு உறவு முதல்ல வர வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களால் நான் கொடுக்கின்ற அந்த வாழ்வை வாழ முடியும் அப்படி என்று இறைவன் திட்டமிட்டார். அதான் உண்மை. So in the same way, before giving us a life of abundance,
அதுபோலவே இறைவன் எங்களுக்கும் வளமான வாழ்வை அருளுவதற்கு முன்பதாக God wants us to first build that relationship with him. கடவுள் முதல்ல நாங்கள் அவரோடு உறவு வளர்க்க வேண்டும், அவருடைய உறவுக்குள் நாம் வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். Relationship with God is like a password. Without password you cannot open your cell phone sometimes, not even open your bank account. So you need the correct password. The password connect you with the device or with the information. அதுபோல இறைவனோடு இருக்கிற உறவு என்பது ஒரு பாஸ்வேர்டு போல. அந்த உறவு வரும் பொழுது மட்டும்தான் நம்மால் கடவுளுடைய அந்த வல்லமைக்குள் வர முடியும். கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த பேங்க் அக்கவுண்டுக்குள்ளே நாம் போகணும் என்றால் அந்த பாஸ்வேர்டு வேணும். அதுபோல நாங்களும் வந்து இறைவனுடைய அருளுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த உறவு முக்கியம். நமக்கு அந்த உறவே இல்லாமல் வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கடவுளிடத்தில் வரக்கூடாது. அப்படி வந்தோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம் என்று இயேசுவே சொன்னார். முதல்ல கடவுள் அரசை தேடுங்கள், உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்கள் தொடுதரவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது நோயா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, முதல்ல கடவுளுக்குரியதை தேடுங்கள், கடவுளுக்கு விருப்பமானதை தேடுங்கள். So how many of you share this truth and blessing and the blessing that the last week you received, share with others? So சென்ற வாரம் நான் கேட்டது போல இந்த வாரமும் கேட்கிறேன். நீங்கள் சென்ற வாரம் உண்மையாகவே அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமாக இருந்தால், அல்லது சென்ற வாரம் கடவுள் உங்களோடு ஒரு விடயத்தை பேசியிருப்பாராக இருந்தால், அதை நீங்கள் யாருடையாவது பகிர்ந்து கொண்டீர்களா? மிக மிக முக்கியம். உங்களுக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்குது, அவர் இறந்து விட்டார் என்று நாம் என்ன செய்கிறோம்? சரி பரவாயில்ல அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறோமா? இல்லையே. என்ன செய்கிறோம்? உடனே கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்றோம் பாருங்க. அதுபோல நமக்கு ஒரு உண்மையை கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்றால் அதையும் நாம் மற்றவர்களோடு கதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Some of you shared with me what you received from my sermon last week, so thank you for that. ஒரு சிலர் சென்ற வாரம் எங்களுக்கு நாங்கள் என்ன புதிய விடயத்தை கற்றுக்கொண்டோம், thank you brother அப்படின்ற சிலர் என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள், அதுக்கு என்னுடைய நன்றிகள். And one sister who came to our prayer meeting from Sri Lanka 2 weeks ago, and she said this was a new revelation for me. So சென்ற வாரம் முதலாக இறை இந்த வழிபாட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள். 2 வாரம் தான் அவர்கள் வந்து முதலாக இறை வழிபாட்டிலே பங்கு பெற்றினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த செய்தியை நான் எத்தனை முறை இலங்கையில நான் கேட்டிருக்கிறேன், எகிப்து நாட்டிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று. ஆனால் இங்குதான் நான் முதலாக கேட்டேன், அவர்கள் வெளியேறும் பொழுது முதலாவதாக பலி செலுத்துவதற்காக இறைவன் அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார் என்று. அது மட்டுமல்லாமல் எகிப்து நாட்டுக்குள் வைத்து இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை, அவர்களை வெளியே கொண்டு வந்துதான் இறைவன் ஆசீர்வதிக்க விரும்பினார் என்பதை இங்கு வந்துதான் நான் கேட்டேன் என்று. எல்லாரும் முதல்வே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். So when God gives you a revelation, share it with others. எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சில புதிய விடயங்களை கற்றுக் கொடுக்கிறாரோ, தயவு செய்து அதை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். During fellowship after the service, talk about what God spoke to you. தெரியும், அந்த கூட்டம் முடிந்து அதுக்கு தான் அந்த ஃபெலோஷிப் அங்கே வைக்கிறோம். அந்த ஃபெலோஷிப் என்னத்துக்கு வைக்கிறேன்னு சொன்னால், வீட்டை இன்றைக்கு சமைச்சினீங்களோ, இன்றைக்கு வேலைக்கு போனீங்களோ, அதையும் கேட்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் கடவுள் இன்றைக்கு இப்படி ஒரு காரியத்தை என்னோடு பேசினார், இதுதான் நான் முதலாவது கேட்டிருக்கிறேன். அப்படி என்றும் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும்? கதைக்க வேணும். கூட்டம் முடிஞ்சோன்னு அப்படியே லாக் பண்ணி எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு வெளியில போய் வேற என்னத்தையும் காய்ச்சி கொண்டிருக்க கூடாது. அதையும் கதைப்போம், பட் இதையும் கட்டாயமாக நாம் கதைக்க வேண்டும். And also when you go home, write your comments on a YouTube video what God spoke to you today. வீட்டுக்கு போன பின்பு இந்த லைவ் யூடியூப் சேனல் அதில் இருக்கிறது அல்லவா, அதிலே போய் கடவுள் இந்த நாளில் என்னோடு இப்படி பேசினார், என் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்ட்டு எழுதுங்கள். ஆங்கிலத்தால் எழுதக்கூடியவர்கள் ஆங்கிலத்தினால் எழுதுங்கள்,
தமிழ் எழுதக்கூடிய தயவு செய்து தமிழில் எழுதுங்கள். தமிழ் தெரியாதவர்கள் பழகியாவது நீங்கள் எழுத பாருங்கள். சரியோ? அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அது நீங்கள் செய்வதனால் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், others will read your thoughts and through this you will lead them to listen God's word. நீங்கள் போட்டு பாருங்கள், கட்டாயமாக எல்லாரும் வாசிப்பார். சரியோ? அவர்கள் போய் எங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் போடுகிற கமெண்ட்ஸை கட்டாயமாக எல்லாரும் பார்ப்பார்கள். சரியோ? இப்ப நீங்களே போடுங்கள். உதாரணமாக ரோய்சனா ஒரு கமெண்ட்ஸ் அதில் போடுகிறார், ஆண்டவருக்கு நன்றி, இன்றைக்கு இதை ஆண்டவர் பேசினார்டா, இங்க எல்லாரும் போய் பார்த்துருவீங்க. ஓ, ரோய்சனா என்ன போட்டிருக்கிறார். அதுபோல மற்றவர்களும் பார்ப்பார்கள். ஓ, இவர்கள் இதிலிருந்து அதை பார்த்த உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், திரும்பி போய் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பார். அதனாலே நீங்கள் அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். because the Bible says make the most of every opportunity. உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துங்கள் அப்படி என்று திருமறை சொல்லுகிறது. so use your time and technology to proclaim God's word. அதனால உங்களுடைய திறமைகளை, தொழில்நுட்பத்தை நீங்கள் கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதற்காக தயவு செய்து பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். Now let us focus on today's meditation. Let us go 3 days journey. So இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது இன்றைய தியானத்திலே கவனம் செலுத்துவோம். 3 நாள் பயணத்துக்காக நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம் என்ற தலைப்பில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். If you have Bible, turn Exodus chapter 8. திருமறை உள்ளவர்கள் விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us go 3 days journey into the wilderness that we may sacrifice to the Lord our God. இந்த வார்த்தை சென்ற முறை நாம் வாசித்தோம். ஆனால் நிறைய பேர் அந்த 3 days-ஐ கவனிக்காமல் போயிருப்பீர்கள். சரியோ? விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரத்தில் 27வது இறை வார்த்தை. பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாட்கள் வழி நடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர் எங்களுக்கு சொல்வது போல் பலியிடுவோம் என்றனர். So let us pay the attention to the praise 3 days. So இதிலே 3 நாள் பயணம் என்பதிலே எல்லாரும் இப்பொழுது கவனம் செலுத்தலாம். என்றால் அதிலிருந்து ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். அதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் உண்டு. சும்மா 2 days, 1 days, 5 days, 10 days, no, 3 days. மோசே என்ன கேட்கின்றால், 3 நாள் பயணம் எங்களுக்கு நிறுவிட வேண்டும். So what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? So this is something very important that God expected from the people of Israel. இஸ்ராயேல் மக்களிடத்தில் இறைவன் எதிர்பார்த்த மிக முக்கியமான ஒன்று இதில் அடங்கி இருக்கின்றது. And it is the same thing God expects from us today. அது போலவே ஆண்டவர் இன்றைக்கும் எங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு இடத்திலும் நம்மளுடைய குடும்பத்திலும். The 3 days symbolize, இந்த 3 நாட்கள் எதை காட்டுகிறது என்றால், the complete deliverance from Egypt. எகிப்தில் இருந்து முழுமையான ஒரு விடுதலையை தான் அந்த 3 நாள் எடுத்து காட்டுகிறது. சரியோ? அதாவது எகிப்து நாட்டிலிருந்து முழுவதுமாக அவர்கள் துண்டிக்கப்பட வேண்டும். அந்த எகிப்து நாட்டுக்குள் திருப்பி அவர்கள் போகக்கூடாது. அந்த எகிப்து நாட்டுக்கு எண்ணமே அவர்களுக்கு வரக்கூடாது. அந்த எகிப்து நாட்டினுடைய தீமை அவர்களுக்குள்ளே வரக்கூடாது. அவர்கள் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. முழுவதுமாக அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நாங்கள் சென்ற கிழமைக்கு முதல் கிழமை பார்த்திருக்கிறோம். எகிப்து என்பது பாவம், தீமை, பிசாசின் காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து முழுவதுமாக நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இந்த 3 நாள் பயணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. So it represents total freedom from the sinful life of Egypt. அதாவது எகிப்து நாட்டுக்குள் இருந்த பாவ வாழ்க்கையிலிருந்து முழுவதுமான விடுதலையை இந்த 3 நாட்கள் எடுத்து காட்டுகின்றது. It shows freedom from trusting in the gods of Egypt. அதாவது இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டுக்குள் இருந்த பொழுது எகிப்து கடவுள் எல்லாம் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள். அதனாலே கடவுள், அந்த பொய்க்கடவுள் நம்பிக்கையில் இருந்து இவர்கள் முழுவதுமாக விடுதலை பெற வேண்டும். அதான் 3 days journey. அதான் 3 நாள் பயணமாகும். And also it means freedom from the false spirituality of offering sacrifices to Egyptian god.
அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்றால் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டுக்குள் இருக்கும் பொழுது எகிப்து மக்கள் தங்கள் கடவுளுக்கு பலியிடும் பொழுது இவர்களும் பலியிட பழகி விட்டார்கள். எகிப்து நாட்டிலே இந்த மக்கள் அதை இன்னொரு முறைக்கு பார்க்கிறோம். இதிலே நிறைய பார்க்க முடியாது. எகிப்து நாட்டிலே இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பயிர் விளைய வேண்டுமா, அதற்கென்று ஒரு கடவுள் இருந்தது அவர்களுக்கு. அந்த கடவுளுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். அவர்களுக்கு ஒரு பணம் வர வேண்டுமா, செல்வம் வர வேண்டுமா, அதற்கென்று ஒரு கடவுள் இருந்தது, அதுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். உடல் சுகம் கிடைக்க வேண்டுமா, அதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். அது போலவே இவர்களும் என்ன செய்தார்கள் என்றால் அந்த கடவுளுக்கெல்லாம் பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள். கடவுள் தந்தையாக இறைவன் அவர்கள் அதிலிருந்து முழு விடுதலை பெற வேண்டும். அங்கொரு கால் இங்கொரு கால் வைக்க கூடாது, முழு விடுதலை அடைய வேண்டும். That's the 3 days journey. அதான் 3 நாள் பயணம். And also it reflects freedom from the impurity of idol worship in Egypt. அதாவது எகிப்து நாட்டுக்குள்ளே இருந்த சிலை வழிபாட்டு தீமைகளில் இருந்து முழுவதும் இவர்கள் விடுதலை பெற வேண்டும். In other words, God was not calling his people to a partial deliverance but to a full and complete deliverance. இன்னொரு வார்த்தையில் சொல்லுவோம் என்றால் இறைவன் இந்த மக்களை விடுதலையாக்க விரும்பும் பொழுது இவர்கள் கொஞ்சம் விடுதலை பெற்றால் போதும் அப்படி நினைக்கவில்லை. அருவாசி விடுதலையோடு வந்து விட்டால் போதும், அதுக்கு பின்பு அவர்கள் மீண்டும் எகிப்தையே நோக்கி கொண்டிருக்கட்டும், எண்ணிக்கொண்டிருக்கட்டும், அப்படி கடவுள் விரும்பவில்லை. முழுவதும் அவர்கள் வெளியே வர வேண்டும். அவர்களால் வர முடிந்ததால் வர முடியவில்லை. பின்பெல்லாம் வாசித்து பாருங்கள். 40 ஆண்டுகள். ஏன் 40 ஆண்டுகள் என்றால் அவர்கள் எகிப்திலே விட்டு வெளியே வரவர்கள் தயாராக இல்லை. அந்த ஒரு தலைமுறை அப்படியே வனாந்திரத்திலே செத்து போய் விட்டதாம். ஏன்? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் வர முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எகிப்தையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் 3 நாள் பயணம், நீ முழுவதும் வெளியே வர வேண்டும். அப்படி என்றால் வந்தால் நான் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சீக்கிரமாய் பெற முடியும். That's what meaning of 3 days journey. For the Jews, whenever they read about the 3 days journey in the Holy Bible, they understood it as a picture of the complete deliverance that God desired for his people. ஒரு ஜூதர்கள் இதை வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது 3 நாள் பயணம் என்பதை அவர்கள் வாசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு உடனடியாக விளங்கும் கடவுள் தங்களுடைய மூதாதையரிடத்திலே முழு விடுதலையை எதிர்பார்த்தார் என்று அவர்களுக்கு அது விளங்கும். எங்களுக்கு அது 3 நாள்னு சும்மா அப்படியே 3 நாள் எண்ணிக்கை போல தெரியுது. இல்லை, 3 நாள் என்றால் டோட்டல் டெலிவரன்ஸ், முழு விடுதலை. What does this mean for us today? எங்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன இன்றைக்கு? God is speaking the same truth to us today. He does not want us to settle for a 1-day journey or 2 days journey. கடவுள் எங்களிடத்திலே 1 நாள் பயணத்தை 2 நாள் பயணத்தை எதிர்பார்க்கவில்லை, 3 நாள் பயணத்தை இன்றைக்கு எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். He wants us to go on a 3 days journey, a journey of full deliverance and full surrender to Jesus Christ. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே முற்றும் முழுவதுமாக நாம் சரணடைகிற பயணத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நிறைய மக்கள் இயேசுவிடத்திலே முழுவதும் சரணடைவதே இல்லை அன்பானவர்களே. அதை எப்படி வெளிப்படையாக சொல்லுவது எனக்கு தெரியாது, வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் தான் அதை உங்களுக்கு தெரிய வேண்டும், நான் இயேசுவோடு முழுவதுமாக இருக்கிறேனா என்று. A journey of full deliverance and full surrender to Jesus, not a partial freedom. சும்மா ஒரு கொஞ்சம் விடுதலை அல்ல, not halfway of obedience. அருவாசி வழிக்கு கீழ்ப்படிவதல்ல, இந்தந்த விஷயத்துக்கு மட்டும் கீழ்ப்படிவோம், மிச்சமெல்லாம் நான் செய்யறதையே செய்து கொண்டிருப்போம், அதல்ல. தெரியும், இதுவரைக்கும் பைபிள் வாசிக்கவில்லை, இனி பைபிள் வாசிப்போம், அவ்வளவும் போதும். ஆனால் நாம் செய்வதெல்லாம் அப்படியே செய்து கொண்டிருப்போம். நோ, அதல்ல கடவுள் எதிர்பார்ப்பது. கடவுள் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார் என்றால் எதனால் மீட்பு, எது வழி, எது வாழ்வு என்று வெளிப்படுத்தினால் நாம் எல்லோரும் அதுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து பாருங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல், எங்கள் தலைமுறையின் மேல் வரும். அதுக்கு நாம் கீழ்ப்படிய மறுத்தோம் என்றால் நாம் வார்த்தையை கேட்போம், ஆனால் வனாந்திரத்திலே தான் நின்று கொண்டிருப்போம். பாலும் தேனும் ஓடுகிற நாட்டுக்குள்ளே நாம் ஒருபோதும் வர மாட்டோம், நம்முடைய பிள்ளைகள் கூட வராது. The complete break from darkness, இருளிலிருந்து முற்று முழுவதுமான விடுதலையை
ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். A complete surrender to Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதும் நாம் சரணடைவது. சரணடைந்து பாருங்களேன். வீட்டிலேயே சொல்லுவார்கள், என்ன நீ சபை மாறிட்டியா? A new life in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்வு நான் வாழ ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அருவாசி அல்ல, பட்டும் படாதது போல அல்ல. கோயிலுக்குள்ளே இருப்பது, கோயில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, வெளியிலே ஒரு மாதிரி அல்ல. சரி, Deuteronomy chapter 6 verse 5. இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது இறைவார்த்தை. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. எப்படி கடவுளை அன்பு செய்யணுமா இங்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். இணைச்சட்டம் 6:5. உன் முழு இதயத்தோடு, சரி, அருவாசி இதயம் அல்ல, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. முழு ஆற்றல் என்றால் நமக்குள்ள எல்லா சக்தியையும் கடவுளுக்கு நாம் கொடுக்க பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சரியோ? கை தட்ட வேண்டுமா கை தட்டுவோம், வாய் திறக்க வேண்டுமா வாய் திறப்போம். ஆண்டவருக்காக ஒரு பொருளை தூக்க வேண்டுமா தூக்குவோம். முழு ஆற்றலோடு இறைவனை நாம் ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். எரேமியா chapter 29 verse 13. You will seek me and find me when you seek me with all your heart. எரேமியா 29:13 பாருங்கள். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் தேடுவீர்கள், என்னை கண்டடைவீர்கள் சொல்லி முடிக்கவில்லை கடவுள் பாருங்கள். நோ, அப்படி எத்தனையோ பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ மதத்திலே உள்ளவர்கள் தேடுகிறார்கள், நாங்களும் தேடுகிறோம். கடவுள் சொல்லுகிறார், முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். Joel chapter 2 verse 12. Even now declares the Lord, return to me with all your heart, with fasting and weeping and mourning. Joel 2ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? பாருங்கள். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். அன்பானவர்களே, வேதாகமத்திலே முழு இதயத்தோடு வாருங்கள் நிறைய வசனங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இவர்கள் முழு இதயத்தோடு திரும்பாமலேயே இருக்கிறார்கள். தலைமுறையாகவே அந்த சாபத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் முழு இதயத்தோடு கடவுளிடத்தில் வராமல் போனால் உங்கள் பிள்ளை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஒரு அப்பா முழு இதயத்தோடு இயேசுவிடத்தில் வராமல் பிள்ளைகள் ஒருபோதும் வராது. நோ, வர முடியாது, சாத்தான் விடாது. ஒரு அம்மா முழுவதுமாக இயேசுவிடத்தில் வராமல் உங்கள் பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வரும் என்று ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அது நடக்காது. அது நீங்கள் முழுவதும் இயேசுவிடத்தில் வாருங்கள். அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் சொன்னார்கள் சிறை காவலருக்கு என்ன சொன்னார்? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீரும் உன் குடும்பத்தாரும் மீட்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஒருவர் ஒரு குடும்பத்திலே உண்மையா இயேசுவிடத்திலே வந்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் இயேசு தொடுவார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வரார். ஒருவர் வந்தால் போதும், அது பிள்ளையா இருக்கலாம், பெரியவரா இருக்கலாம், ஆறா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். Matthew chapter 22 verse 37. Jesus replied, love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. இது இயேசு சொன்னவர். சரியோ? இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 22:37. அவர் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. அதான் இயேசு சொல்லி இருக்கிறார். நாம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழுவதுமாக கடவுளிடத்திலே நாம் வருகிறோமா? ஆலயத்துக்கு போகும் பொழுது முழுவதும் நாம் கடவுளிடத்திலே போகிறோமா? கடவுளிடத்திலே வருகிறோமா? நாம் அதை சிந்தித்தே ஆக வேண்டும். என்றால் சாத்தான் பல விதங்களிலே நம்மை ஏமாற்றுகிறான்.
அதனாலே கடவுளுடைய ஆசிரை நமக்குள் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. So as a Catholic, we are called to completely surrender ourselves to Jesus. நாம் ஒரு கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுவோம் என்றால் நாம் எல்லோரும் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சரணடைய வேண்டும். அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Look at Mother Mary. அன்னை மரியாளை பாருங்கள். Look at Saint Joseph. புனித சூசேப்பரை பாருங்கள். Look at all the saints. எல்லா புனிதர்களையும் பாருங்கள். They all gave themselves fully to God without holding anything back. That's what we call saints. அவர்கள் எதையும் தங்களுக்கென்று பிடித்துக் கொள்ளாமல் முழுவதுமாக கடவுளுக்கு தங்களை விட்டுக் கொடுத்தார்கள். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உயிர் போனாலும் சரி என்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் புனிதர்கள் எல்லாரும் யாருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள்? இயேசுவுக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவுக்கு. நானும் நீங்களும் யாருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? இயேசுவுக்கு. I belong to St. James Parish in Sri Lanka. நான் இலங்கையிலே புனித யாகப்பர் பங்கை சேர்ந்தவர். St. James dedicated his entire life to proclaiming the word of God, the gospel. புனித யாகப்பர் பார்த்தீர்கள் என்றால் நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவர். எதற்கு அர்ப்பணித்தவர் அவர்? நற்செய்தியை அறிவிப்பது. இதுக்கு தானே அர்ப்பணித்தார். அவர் கோயில் கட்டுறதுக்கு அர்ப்பணித்தாரா தனக்கு? இல்லையே. நாங்கள் கட்டியிருக்கிறோம், ஏனென்றால் அவரை மறக்க கூடாது என்பதற்காக. அவருடைய பணி மறைந்து போயிடக்கூடாது. அந்த பணி தொடர்ந்து 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 ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், நடைபெற வேண்டும் என்பதற்காக புனிதர் யாகப்பருடைய பெயரில் நிறைய கோயில்கள் உலகம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் யாகப்பர் தனக்கு கோயில் கட்டணும்னு மரித்தார் அவர். சரியோ? அது நமக்கு தெரிய வேண்டும். தனக்கு எல்லாரும் கொடிமரம் ஏற்றி கொண்டிருங்கள், இயேசுநாதரை விட்டு விடுங்கள் என்பதற்காக அவர் அப்படி மரித்தாரா? இல்லையே. கொடிமரம் ஏற்றுவோம், ஆனால் இயேசுவை நாம் பற்றி பிடித்திருக்க வேண்டும். He preached God's word and even dies as a matter for this for the faith. அவர் பார்த்தீர்கள் நற்செய்தி அறிவித்து இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். So as a member of St. James Parish, what should I do? சரியோ? இப்ப அந்த கேள்வி நான் கேட்க வேண்டும். நான் புனித யாகப்பர் பங்கை சேர்ந்தவர் என்றால் இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நான் வெறும் புனித யாகப்பரே எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாடி கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது வேற என்ன செய்ய வேண்டும்? இப்படியாவது கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்குது. இல்லாட்டி நமக்கு விளங்காது. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம் யாராவது இயேசுநாதரை வேணாம் என்று சொன்னோமா? இல்லையே. நாங்கள் கோயிலுக்கு போய் இயேசுநாதரை வெறுத்தோமா? இல்லையே. நாங்கள் இயேசுநாதருடன் இருக்கிறோம், இயேசுநாதருடன் இருக்கிறோம். இப்படிதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்மள எத்தனை பேருக்கு இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகள் தெரியும்? நம்மள எத்தனை பேர் அவர் சொன்ன வார்த்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வீட்டுக்குள்ள எத்தனை பேர் அந்த இறை வார்த்தையை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுநாதரை அன்பு செய்வதற்கு அதான் அடையாளம். சரி, அதுக்குள்ள இப்ப நான் நிறைய நேரம் போயிடும். So as a member of St. James Parish, what should I do? I too must surrender myself fully to Jesus first. நான் முழுவதுமாக முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அதுதான் புனித யாகப்பர் செய்தார். And then I too must dedicate my life to proclaiming the gospel just like St. James. இரண்டாவது, எவ்வாறு அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அதுபோல நானும் நற்செய்தி அறிவிப்பதற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுமே முக்கியம். நாம நினைத்தோம் என்றால் நற்செய்தி அறிவிப்பது வேறு யாருடைய வேலை, எங்களுடைய வேலை இல்லை என்று. ஆனால் திருமறை சொல்லுகிறது நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. சரி, so do you think Satan will let you surrender to Jesus Christ easily? நானும் நீங்களும் இப்பொழுது பாடியது போல இயேசுவை நாம் பின்பற்ற விரும்பினோம் என்றால் சாத்தான் இலகுவாக நம்மை விட்டு விடுவான் என்று நீங்கள் யாராவது நம்புகிறீர்களா? நோ, இல்லை. கடைசி வந்தாலும் விட மாட்டான். சரியோ? நீங்கள் வேறு யாரை வேண்டாலும் நீங்கள் பின்பற்றலாம், அதுக்கு ஒரு தடையும் வராது. ஆனால் இயேசு என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால், இயேசு என்று நீங்கள் காலடி எடுக்க வைக்க ஆரம்பித்தால் சாத்தான்
பல விதங்களிலே போராடுவான், பல விதங்களிலே போராடுவான். சரியோ? அதுக்கு என்ன உதாரணம் பாருங்கள். Exodus chapter 8 verse 28. மோயிசன் பார்வோன் அரசனிடத்திலே கேட்கும் பொழுது பார்வோன் அரசன் என்ன சொல்லுகிறார்? Pharaoh said, I will let you go to sacrifice to the Lord your God in the wilderness, but you must not go very far. விடுதலை பயணம் 8:28 என்ன சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன், ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள். கூட தூரம் போயிடக்கூடாது, நீங்கள் போங்கோ, ஆனா கொஞ்ச தூரம் தான் போகலாம். வந்துடணும், ஒரு நாள்ல வந்துடணும், 2 நாள்ல வந்துடணும், 3 நாள் அல்ல. போகலாம், ஆனால் முழுவதுமாக விடுதலை பெற்று நீங்கள் போக முடியாது. இதுதான் நாம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். போங்கள், ஆனால் இயேசுவிடத்தில் முழுவதும் நீங்க போயிடக்கூடாது. நோ, அது இறைவார்த்தையிலே உண்டு. 3 நாள் பயணம் கேட்ட பொழுது பார்வோன் அரசன் அதுக்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே மீண்டும் கடவுள் அங்கு சில வாதைகளை காட்டுவார். சரி, கேரியா போயிடுவோம், எல்லாட்டி நேரம் போயிடும். நோட்டீஸ், not go very far. நீண்ட தூரம், வெகு தூரம் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று பார்வோன் அரசன் சொல்லுவதை நாங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும். This is exactly what Satan is doing today. இதுதான் இன்றைக்கும் சாத்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கின்றான். He says, go to church but don't go to Jesus. சாத்தான் என்ன சொல்லுவான்டா, நீ கோயிலுக்கு போ, ஆனால் இயேசுவிடத்தில் போயிடக்கூடாது. Pray but don't pray to Jesus. நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் இயேசுவிடத்தில் ஜெபிக்க கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தான், என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் செய்தான். புது வாழ்வுக்கு வரும் வரைக்கும் தான் எனக்கு நடந்தது. கோயிலுக்கு போனேன், நான் இயேசுவிடத்திலே போனேன். எங்களுடைய தாயார் எப்பொழுதும் சொல்லுவார்கள், கோயிலுக்கு போனால் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் இருந்து மன்றாட என்று. ஸோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதற்காக. ஸோ எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் நாங்கள் நற்கருணை ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடுவது என்பது ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது. சரியோ? நிறைய பேர் நற்கருணை ஆண்டவரிடத்திலே போறதில்லை, ஆனால் நாம் செபிப்போம், இயேசுவிடத்தில் செபிக்கிறதில்லை. Attending prayer meeting but don't develop a personal prayer life. நீ செபக்கூட்டத்துக்கு போகலாம், ஆனால் தனி செபம் செய்யக்கூடாது. அங்கு செபிக்கிறவுடன் நின்று அவ்வளவும் போதும், ஆனா தனியே போய் ஆண்டவரோடு இருந்து நீ செபிக்க கூடாது. Don't read the word of God deeply or every day. இறை வார்த்தை நீ ஆழமாக வாசிக்க கூடாது. சும்மா வாசி. இன்றைக்கு தியானம் இதுதான், மத்திய 5ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து முடிச்சு வைத்து விடு, ஆனால் அதுக்குள்ள ஆழமா நீ போயிடக்கூடாது. Don't proclaim Jesus only. இயேசுவை போதிக்கலாம், ஆனால் இயேசுவை மட்டும் நீ போதிக்க கூடாது. சரியோ? 10 பேரை நான் போதிச்சு விட்டா நீங்கள் எது உங்களுக்கு வசதி அந்த ஒன்றோட போயிடுவீங்க. நீங்க நாம எல்லாம் அப்படித்தானே, கடைக்கு போறோம் பாருங்கள், 10 சாரியை வைத்தோம்னா எந்த சாரி எடுப்போம்? எது பிடிச்சதோ அதான் எடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்குது. சரி, pray for others but don't pray for transformation in your own life. மற்றவர்களுக்காக நீ செபி, ஆனால் உன்னுடைய வாழ்வின் மாற்றத்துக்காக நீ செபிக்காதே. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நாம் பல முறை செபிப்போம், எல்லாருக்கும் செபிப்போம், ஆனால் என்னுடைய வாழ்வின் மாற்றத்துக்காக நான் செபிக்கிறேனா? சோ இவ்வாறு சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், நீ தூரமாய் போயிடக்கூடாது, என்னை விட்டுட்டு நீ போயிடக்கூடாது, கொஞ்சம் போ, முழுவதும் என்னை விட்டு விடாதே. So God is calling you to a 3 days journey. கடவுள் உங்களை 3 நாள் பயணத்துக்கு அழைக்கிறார். A journey of complete surrender. முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பயணம். A deep intimate relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு முழுவதுமான ஒரு அர்ப்பணிப்பு. அதுதான் Psalms 125 verse 1 says, those who trust in the Lord are like Mount Zion,
which cannot be shaken but endures forever. சரியோ? திருப்பாடல்கள் சங்கீதம் 125 என்ன சொல்றது பாருங்க. யாராவது ஒருவர் என்னை நம்பி 3 நாள் பயணத்தை அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால், என்னை நம்பி வருவார்களாக இருந்தால், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பர். கரங்கள் தட்டி உறவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கடவுளை நம்பினோம் என்றால் கடவுள் சொல்லுகிறார், நீ அசைந்து போக நான் விட மாட்டேன். If you completely surrender to Jesus, you will never be shaken. இயேசுவிடத்திலே முழுவதும் நீங்கள் நம்மளை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் அசைவுற கடவுள் விட மாட்டார். என்ன வந்தாலும் நீங்கள் அசைந்து போக கடவுள் விட மாட்டார். The devil cannot shake you. சாத்தான் உங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது. உங்களுக்கு எதிர்த்து வரலாம், போராடலாம், நோ, அசைக்க முடியாது. உங்களுடைய faith, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை ஒருபோதும் சாத்தானால் அசைக்க முடியாது. Darkness cannot shake you. இருளின் சக்திகள் உங்களை ஒருபோதும் ஆட்ட முடியாது. Fear cannot control you. எந்த விதமான பயமும் உங்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. உங்களுக்குள்ளே கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். So when you give your life to Jesus, no enemy can defeat you. When you stand in Jesus, storm cannot move you. நானும் நீங்கள் இயேசுவுக்குள் எங்களை அர்ப்பணித்திருப்போம் என்றால் எந்த புயலும் எந்த போராட்டமும் நம்மை அசைக்க முடியாது. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்றைக்கு மோயிசனை அனுப்பி பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த, சாத்தானுடைய வல்லமைக்குள் இருந்த உம்முடைய மக்களை நீர் விடுதலை ஆக்கினீரே. அவர்களுக்கு விடுதலை பயணத்தை ஆரம்பித்து காட்டினீரே. பார்வோன் பல விடங்களிலே கடினப்பட்டாலும் நீர் உம்முடைய வல்லமை அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினீர். மோயிசன் வழியாக அவர்களை முழுவதுமாக நீர் வெளியே கொண்டு வந்தீர். அதுபோல ஆண்டவராக இயேசுவை எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் அனுப்பினீர். எங்களை இந்த உலகத்தின் இருளில் இருந்து, சாத்தானின் கட்டில் இருந்து, நரகத்தில் இருந்து முழுவதுமாக விடுதலை ஆக்குவதற்காக. ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது இயேசுவின் விசுவாசிகளாய் மாறுவார்களாக, இயேசுவின் சீடர்களாய் மாறுவார்களாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தமான குடும்பமாய் இப்பொழுது மாற்றப்படுவதாக. இயேசுவை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றப்படுவார்களாக. இயேசுவே என் வாழ்வு, இயேசுவே என் வழி என்று சொல்லுகிறவர்களாய் இவர்கள் மாற்றப்படுவார்களாக. சாத்தானை எதிர்த்து வெல்லுகிறவர்களாய் இவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக. இவர்கள் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் இயேசுவின் ஒளி வருவதாக, இயேசுவின் வல்லமை வருவதாக, இயேசுவின் வார்த்தைகள் வருவதாக, இயேசுவினுடைய அபிஷேகம் வருவதாக. இவர்கள் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பற்றி எறிவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றெடுப்பதாக. Thank you Jesus. Praise you Jesus. கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் நான் அருகில் இருக்கும் பொழுதே நீங்கள் என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு பிரசன்னமாக இப்பொழுது இருக்கிறீர். ஆகவே நாங்கள் உம்மை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு பூரண விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் தலைமுறையெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்களாக. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் இயேசுவின் மக்களாய் மாற்றப்படுவார்களாக. பிசாசின் கட்டுக்களிலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். எகிப்தின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உலக பிரகாரமான நம்பிக்கையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. பொய் நம்பிக்கைகளிலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. பாரம்பரிய கட்டுக்களிலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. இவர்கள் இயேசுவுக்காக வாழுகிறவர்களாய் மாறுவார்களாக, இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். எல்லாரும் மன உருக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். இயேசுவே, உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். நான் பரிசேயரை போல வெளிவிடமாய் இருக்க கூடாது. என் நாட்களை, நேரங்களை நான் வீணாக்கி விடக்கூடாது. இந்த ஜெப கூட்டத்திலே நான் எழும்பி உமக்காக பிரகாசிக்க வேண்டும். என் குடும்பம் எல்லாம் என்னோடு உம்மை ஆராதி
ஆராதிக்க வர வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு ஆராதிக்க வர வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே உம்முடைய ஆராதனை ஒளி கேட்க வேண்டும் அப்பா. என் வீட்டுக்குள்ளே உம்முடைய ஆராதனை அபிஷேகம் இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அப்பா. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி முழக்கமிட வேண்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, பார்வோனுடைய தடைகள் அகன்று போவதாக, செங்கடல் இயேசுவின் நாமத்திலே பிரிக்கப்படுவதாக, பார்வோனுடைய அத்தனை ரதங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. இயேசுவின் பிள்ளைகளாக இவர்கள் இப்பொழுது வெற்றி அடைவார்களாக, வெற்றி அடைவார்களாக. நன்றி கூறுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.